பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பாட போட்டுட்டு சாப்பிட உட்கார்ந்திருக்கிற நேரத்துல சாப்பிடாம நம்ம சக்திவேலு எப்படியாச்சும் பிரச்சனைய உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாப்ல. அப்ப ராஜியோட கல்யாண விஷயத்த ஆரம்பிக்கிறாப்ல. உனக்காக நாங்க பார்த்த மாப்பிள்ளைக்கு இப்ப எம்எல்ஏ பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபாரின்ல ஜாலியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சக்திவேலு பிரச்சனைய ஆரம்பிக்கிறாப்ல. ஆனா முத்துவேல் வந்து பாத்தீங்கன்னா, ராஜிய பத்தி என்னம்மா போலீஸ் ஆகணும்னு தானே நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த. அப்படியே விட்டுட்டியே. நான் மறுபடியும் ஏதாச்சும் கோச்சிங்ல சேர்த்து விடட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு கதிரும் ராஜியும் சொல்றாங்க. என்னடா இது அண்ணன் மாத்தி பேச்ச மாத்துறாரே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த சக்திவேலு பிரச்சனைய வேற விதமா கொண்டு போறாப்ல. அப்படியே பேசி பேசி எதுக்காக நீ கல்யாணம் பண்ணுங்க? நீ இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா நேரா ராஜிய கொண்டு வந்து எங்க கிட்ட தானே ஒப்படைச்சிருக்கணும். நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்குவ? அப்படின்னு கதிர பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, நீ ராஜியோட சொத்துக்காக தானே நீ ராஜிய கல்யாணம் பண்ண அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. ஸோ இதுவரைக்கும் அமைதியா இருந்த கோமதிக்கு பயங்கரமா கோபம் வருது. ஸோ இப்படி இவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம பாண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு போயிடுறாப்ல. ஸோ இவங்க ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப டக்குனு கோமதி வந்து கதிர் ஒன்றும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணல. நான் தான் கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம பாண்டியனும் வந்துடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.